ஒன் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், அதாவது 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ், அதாவது அரசு தரப்பில் கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த மூணுத்துக்கும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒதுக்கக்கூடிய இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இடங்கள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்குமே பியூர் கவர்மெண்ட் சீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 318 கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் 150 இடங்கள் அதிகமாக இருக்குது. அந்த 150 இடங்களில் பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்கும்போது 7.5க்குன்னு சொல்லிட்டு 12 இடங்கள் கிடைக்குது. அப்படின்னும்போது நமக்கு இந்த வருஷம் 330 இடங்கள் வருது. அதை நான் கிளைமேக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது நான் காட்டுறது போன வருஷம், அதாவது அதாவது டிஎன்எம்பிபிஎஸ் 2025 சீட் மேட்ரிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 250 சீட்டு இருக்கிற அந்த காலேஜஸ்க்கு 16 இடங்களும், 150 சீட் இருக்க காலேஜஸ்க்கு 10 இடங்களும், 100 சீட் இருக்கிற காலேஜஸ்க்கு பார்த்திங்கன்னா 6 இடங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் 200 சீட் இருக்க காலேஜஸ்க்கு 13 இடங்களும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபுல் அனலைசிஸ். இது வருஷம் ஃபாலோ பண்ணுறது தான். இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13 காலேஜஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 13 காலேஜஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு 13லேயும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே ரிசர்வேஷன் தான் ஃபாலோ ஆகும். இந்த கம்யூனல் சீட்ஸ் மட்டும் மாறும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எஸ்டிக்கு ஒரு காலேஜில் கொடுக்குறாங்கன்னா, அடுத்த வருஷம் எஸ்டிக்கு வேறு காலேஜ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்குல்ல, அது காலேஜ் வருஷம் அந்த காலேஜை பொறுத்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸ் நம்பர் 31 பாருங்களேன். நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் 6 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்கல்ல. அதாவது நீட் 2025, டிஎன்எம்பிபிஎஸ் 2025 உங்களுக்கு 6 சீட்ஸ். ஏன்னா அப்போ 100 சீட் டோட்டலு 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு போக மீதி 85 சீட்லேருந்து 6 சீட்டை பிரித்து கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 127.5 இருக்கும். அதில் உங்களுக்கு 10 சீட்ஸ் கிடைக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ப்ராசஸ் கவர்மெண்ட் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜுக்கும் கவர்மெண்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜுக்கும் அதே ஸ்கீம் ப்ராசஸ் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால் மொத்தம் 10 மாறுது. அதனால் உங்களுக்கு 330 அப்படின்ற ஒரு இலக்கை எட்டுது. ஓகேங்களா? அடுத்தது செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. போன வருஷம் 7 சீட்னா இந்த வருஷம் அதே 7 சீட்டு தான். கேட்டகரி வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் ரவுண்டில் தாகூர் மெடிக்கல் காலேஜுக்கு 150 சீட் படி தான் நமக்கு சீட் அலோகேட் பண்ணாங்க. அதாவது 7 சீட் 150ல் இது நான் மைனாரிட்டின்றதால 65% கவர்மெண்ட் கோட்டாக்கு வரும். அந்த 65%லேருந்து நம்ம 7.5 எடுத்தோம்னா நமக்கு 7 சீட்டு கிடைக்கும். அந்த 7 சீட்டு தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குமே தாகூர் மெடிக்கல் காலேஜுக்கு 250 சீட். ஆனால் இது போன வருஷமே கொண்டு வந்துட்டாங்க. ரவுண்ட் 3ல் 100 சீட் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இது ஃபஸ்ட் ரவுண்டோட டேட்டா. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி ஒரு டேட்டா காலம் பாக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 150 சீட்ஸு, இந்த வருஷம் ஒரு 50 சீட்ஸ் அதிகமாக்கியிருக்காங்க. இந்த வருஷம் புதுசாக அதிகமாக்கியிருக்காங்க. அதனால் இந்த காலேஜில் சீட் அதிகமாகுது இந்த வருஷம். அண்டு பனிமலர் மெடிக்கல் காலேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 200 ஆகியிருக்காங்க. லாஸ்ட் இயரே உங்களுக்கு 200 கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 6 சீட் இருந்துச்சு. ஆனால் தேர்ட் ரவுண்டில் தான் அந்த 200 ஃபுல்ஃபில் ஆச்சு. ஓகேங்களா? இந்திரா மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் 150, இந்த வருஷம் 100 சீட்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக 12 சீட்ஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அண்டு சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 7 சீட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் 250 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சீட் மேட்ரிக்ஸை நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் அருணி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 150ன்றதால அதில் 6 கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் 7 கொடுத்துருக்காங்க. ஏன் இதுக்கு 6 கொடுத்துருக்காங்க? ஏன்னா அருணி 180 அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கலாம். பட் இது மைனாரிட்டி காலேஜ்ன்றதால உங்களுக்கு 6 கொடுக்குறாங்க. ஏன்னா மைனாரிட்டி காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கொடுக்குறது 50% இடங்கள் தான். அந்த 50% இருந்து தான் நம்ம 7.5க்குன்னு சீட் எடுக்கணும். ஓகேங்களா? அண்டு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜை வெளியே போயிட்டான் தம்பி. ஓகேங்களா? சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் சுத்தமாக டீம்டாக மாறிட்டான். ஸோ அதனால் அந்த காலேஜ் நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு வராது இந்த தடவை. ஓகேங்களா? நந்தா அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பிஎஸ்பி காஞ்சிபுரம் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த வருஷம் 100 சீட் அதிகமாக்கியிருக்காங்க காஞ்சிபுரத்தில். அண்டு அன்னை மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் லாஸ்ட் இயரில் 200 சீட்டு, தேர்ட் ரவுண்டோட 200 சீட் கம்ப்ளீட் ஆச்சு. ஃபஸ்ட்
ஃபஸ்ட் ரவுண்டில் 100 சீட்டோடு உள்ளே வந்துச்சு, செகண்ட் ரவுண்டில் இது வரல, தேர்ட் ரவுண்டில் 100 சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் ஒரு 50 சீட் கிடச்சிருக்கு, மொத்தம் 250 ஃபுல்ஃபில் ஆகிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரைவேட் அந்த மெடிக்கல் சயின்ஸ் அதுவும் வெளியே போயிடுது. ஏன்னா அது டீம்டாக மாறிடுச்சு. இது ரெண்டுத்தில் இருக்க அந்த 12 சீட்ஸ் நமக்கு வெளியே போயிடுது. ஸோ மீதி பேலன்ஸ் இருக்க காலேஜ் விவேகானந்தாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 150 சீட்ஸ்க்கு தான் அந்த 5 சீட்ஸ் அதாவது 150 சீட்ஸை கணக்கு வச்சு தான் அந்த 5 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி நம்ம என்னென்னு பின்னாடி பார்ப்போம். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அதே தான், உங்களுக்கு 100 சீட்ஸை கணக்கு வச்சு தான் உங்களுக்கு 4 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டி, அதனால் உங்களுக்கு 5 சீட்ஸ் கிடச்சிருக்கு. இதே நார்மல் காலேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு 6 சீட்ஸ் 7 சீட்ஸ் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜும் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ், அதனால தான் உங்களுக்கு 4 சீட்ஸுன்ற கம்மியான ஒரு சீட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது நியூ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 3 உள்ள, அதாவது 1 உள்ளே இறங்கியிருக்கு, 2 வெளியே போயிருக்கு. ஸ்ரீனிவாசனும் வெளியே போயிருக்கு, நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசனும் வெளியே போயிடுச்சு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும். தேர்ட் ரவுண்ட்லேயே தக்ஷசீலான்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டோடு வந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 100 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தாராளமாக இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு 8 சீட்ஸ், தக்ஷசீலாவை பொறுத்த வரைக்குமே நமக்கு 8 சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அதில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 5 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக 9 சீட்ஸ் தாராளமாக கண்டிப்பாக கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. சுவாமி விவேகானந்தா பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தில் உங்களுக்கு வந்து 7 சீட்ஸ் ஆகும், இந்த வருஷம் 12 சீட்ஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 7.5 பொறுத்த வரைக்கும். அன்னை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 5 சீட்ஸ், 100க்கு 5 சீட்ஸ்னால் 250க்கு 12 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்திரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 100க்கு உங்களுக்கு 7 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 150க்கு 7 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்டு இப்போ 250 மாதிரி இருக்கிறதால 12 சீட்ஸ் கிடைக்கும். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 6 சீட்ஸ் வரும். ஏன்னா இது கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ். அதாவது போன வருஷம் 100 சீட்ஸுக்கு வந்து 4 சீட்ஸும் 150 சீட்ஸாக மாறி இருக்குது இந்த வருஷம், அதனால் 6 சீட்ஸாக கண்டிப்பாக வரும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு அந்த இந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு சீட்ஸ் வரும். சேம் இதே சீட்ஸாக தான் வரும், பட் கேட்டகரி வைஸாக சேஞ்ச் ஆகும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அருணை மெடிக்கல் காலேஜை பார்ப்போம். அருணை மெடிக்கல் காலேஜ் நமக்கு போன வருஷமே 200 சீட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஃபஸ்ட் ரவுண்டு காட்டினதால உங்களுக்கு மற்ற ரவுண்ட்லாம் சரியாக காட்ட முடியல. மற்ற ரவுண்டில் பெருசாக சீட் மேட்ரிக்ஸ் சரியாக கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்டு சீட் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் ஆட் ஆனதை கொடுத்துருக்கேன். இது போன வருஷமே ஆட் ஆகிடுச்சு. அருணை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்குமே போன வருஷமே 8 சீட்ஸாக மாறிடுச்சு. பனிமலர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சீட். ஏன்னா இது ரெண்டுமே மைனாரிட்டி, இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி, இது கிறிஸ்டின் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. தாகூர் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 சீட்ஸ். ஏன்னா போன வருஷமே மாறிடுச்சு, போன வருஷம் மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 சீட்ஸ் தேர்ட் ரவுண்டில் தான் மாற்றினாங்கன்றதால இதோட டீட்டெயில்ஸை நான் முன்னாடியே சேர்க்கல. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ், இது இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க 50 சீட்ஸ். இப்போ மொத்தம் 200 மாறி இருக்குது, 7லேருந்து 10 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு நமக்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டுக்கு 7 சீட்டு கொடுத்தான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 250 சீட்டு, அதனால் நமக்கு 12 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு மொத்தமாக. இப்போ ஓவராலாக இன்னொரு மெடிக்கல் காலேஜ், புதுசாக ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்திருக்காரு, நான் மைனாரிட்டி தான், 65% சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 சீட்டு 7.5% கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ் சொன்னால 10 சீட்டு, நாமக்கல்லில் 10, திருவள்ளூரில் 10, திருப்பூரில் 10, ஆல்ரெடி இருந்த 6 கழிச்சிட்டு இப்போ இந்த 10 ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் அங்கே இருக்க பழைய சீட்ஸை கழிச்சிட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் கவர்மெண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 330 ஆகவும், டோட்டல் ப்ரைவேட் காலேஜ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 207 ஆகவும், ஆக மொத்தம் 537 சீட்ஸ் ஆகும் நமக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு வருது. கன்ஃபார்மாக அந்த 537ன்றது 535லேருந்து 37 இந்த ரேஞ்சுக்கு கீழே கண்டிப்பாக இறங்காது. இப்போ இன்னொரு புதுசாக ஒரு விஷயம்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டியில் இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு சேஃபு அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக நான் அப்லோட் பண்ணுறேன். மார்க்குன்றதை பொறுத்த வரைக்குமே அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒன்று, பட் ரேங்க்ன்றது அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆகிறதுல மாற்றம் இருக்காது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம். ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நானும் உங்களுக்கு கால் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.